நம் வாழ்க்கையில் நிதி கல்வியறிவு என்பது ஒரு சூப்பர் பவர் போல. இதன் மூலம் நம் பணத்தை எளிமையாகவும் சிரமமில்லாமலும் நிர்வகிக்கலாம். அண்டர்ஸ்டாண்டிங் மணி. முதலில் பணத்தை பற்றி புரிந்து கொள்வது முக்கியம். பணம் எப்படி உண்டாகிறது, எப்படி செலவிடப்படுகிறது மற்றும் எப்படி சேமிக்கப்படுகிறது என்பதை அறிவது மிகவும் அவசியம். இது நிதி நிர்வாகத்தின் முதல் படியாகும். ஸ்மார்ட் ஸ்பெண்டிங். பணத்தை புத்திசாலித்தனமாக செலவிடுவது நிதி கல்வியறிவின் முக்கிய அங்கமாகும். நம்முடைய தேவைகளும் விருப்பங்களும் என்ன என்று நாம் யோசிக்க வேண்டும். தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து மிக முக்கியமானவை மட்டுமே வாங்க வேண்டும். சேவிங் ஃபார் தி ஃபியூச்சர். எல்லாவற்றிற்கும் மேலாக சேமிப்பு என்பது மிக முக்கியம். ஒவ்வொரு மாதமும் சிறிய தொகையை சேமித்து ஒரு சேமிப்பு கணக்கில் போடுவது நமக்கு எதிர்காலத்தில் பெரிய நன்மைகளை தரும். சிறிய சேமிப்புகள் பெரிதாக மாற்றமடையும். வாய்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். புகழ்பெற்ற முதலீட்டாளர் வாரன் பஃபெட் ஒருமுறை கூறினார், நீங்கள் தூங்கும் போதும் பணம் சம்பாதிக்க ஒரு வழியை கண்டுபிடிக்கவில்லை என்றால் நீங்கள் இறக்கும் வரை உழைக்க வேண்டியிருக்கும். நம் பணத்தை பெருக்க முதலீடுகள் அவசியம். பங்குகள், பத்திரங்கள் மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போன்ற முதலீட்டு வாய்ப்புகளை நாம் ஆராய்வது முக்கியம். மேனேஜிங் டெட். கடன் எடுக்கும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். கடன்களை திருப்பிச் செலுத்தும் திறனை கவனத்தில் கொண்டு அதிக வட்டி விகிதங்கள் இல்லாமல் எடுப்பது முக்கியம். கடனை சரியாக நிர்வகிப்பது நம் நிதி நிலையை மேம்படுத்தும். நிதி கல்வியறிவு நம் வாழ்க்கையை பாதுகாக்கும் ஒரு அரிய திறன். நம் பணத்தை சிந்தனையுடன் நிர்வகிப்பதன் மூலம் நம் எதிர்காலத்தை நம்பிக்கையுடன் சந்திக்கலாம். நிதி கல்வியறிவு மூலம் நம் வாழ்க்கை மேலும் வளமாக்கலாம்.